வணக்கம். நான் மகேஸ்வரி சிவபாலன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு வந்து வீடியோ பாருங்க. இந்த வார்த்தை சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா பெரிய வீடியோ போட்டு ரொம்ப மாசமே ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பெரிய வீடியோ போடுறேன். அதுவும் நம்மளோட புது கம்பெனிலேருந்து தான் இந்த வீடியோவ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண போற ஹேர் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு 10 நாள் வரலும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து, 1 நாள் விட்டு 1 நாள் இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவ வந்து இந்த ஹேர் பேக்க நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மழை சீசனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சளி பிடிக்கும் அப்படிங்கிற பயமே வேண்டியதில்ல. சைனஸ் இருக்கவங்க கூட இத பயன்படுத்தலாம். சரி வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 தேங்காய் எடுத்து உடைச்சு கீறி வச்சிருக்கேன். இத நம்ம அரைச்சு ஒரு 1/2 லிட்டர் வர்ற அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இத அடுப்புல வந்து மீடியமா வச்சுட்டு, ஆ இது வந்து அதிமதுரம். இது அதிமதுரம். இந்த அதிமதுரம் ஒரு 50 கிராம் எடுத்து, இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். பாருங்க. இது போல உடைச்சு வச்சிருக்கேன். இப்ப இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 5 வாழைப்பழத்தையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்துருவோம். வாழைப்பழத்த வந்து நல்லா நைஸா கட் பண்ணிப்போம். அதான் வந்து நல்லாருக்கும். நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தையும் இது கூடவே வந்து சேர்த்துப்போம். இப்போ இத அடுப்ப மீடியமா வச்சுட்டு வாழைப்பழமும், அதிமதுரமும் நல்லா வேகுற வரைக்கும் இத நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு திக்கானதும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இத ஆற விட்டுறணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 2 விஷயம் சொல்றேன். இந்த அதிமதுரத்தில இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இப்ப இந்த பால்ல வந்து இறங்கியிருக்கும். இதுல இருக்க அதிமதுரத்த நான் தனியா எடுத்துட்டேன். இது கூடவே சேர்த்து அரைச்சு போடும்போது அதில இருக்க துகள்கள் வந்து நம்ம தலையில ரொம்பவே ஒட்டியிருக்கும். அதனால நான் தனியா எடுத்துட்டேன். உங்களுக்கு பரவால்ல அப்படின்னா, நீங்க அது கூடவே சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிறத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இத நல்லா நைஸா அரைச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு வந்து மாத்திக்கிறேன் நான். மாத்திட்டு இத மூடி போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில பால்லாம் வைப்போம் இல்லையா? அந்த ட்ரேல இத வச்சுக்கலாம். இது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இருக்கும். இப்ப இது கொஞ்சம் ஓரமா இருக்கட்டும். இப்ப இந்த அதிமதுரம் இருக்கு பார்த்தீங்களா? தனியா எடுத்து வச்சது. இத வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, கொஞ்சம் தேங்காய் பால் இருக்கு. அதையும் இது கூட ஊத்தி, இத நல்லா நைஸா அரைச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு இத வடிகட்டிறலாம். இந்த துணியில தான் நான் தேங்காய் பாலும் வடிகட்டி எடுத்தேன். இப்ப இதுவே நல்ல திக்கான பாலா இருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஹேர் பேக்லேருந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஸ்கேல்ப்புக்கும், ஹேருக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டு, நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. குளிச்சுட்டு வந்ததுமே நல்லா தண்ணி குடிச்சிருங்க. இத மறக்கவே மறக்காதீங்க. அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. ஏன்னா அதிமதுரம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, தேங்காய் பால் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்ப நம்ம ஃப்ரிட்ஜில எடுத்து வைக்கிறதையும் 2 நாளைக்கு ஒரு தடவையோ, இல்ல 1 நாள் விட்டு 1 நாளோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, அந்த மாதிரி அத எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில வைக்கும்போது அது கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி கெட்டியாகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுமே கடகடன்னு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு, மத்தத பத்திரமா மூடி ஃப்ரிட்ஜ்லயே வச்சுருங்க. இது வெளியில எடுத்ததும் திக்கா இருந்தது, கெட்டியா இருந்தது அப்படின்னா, அது மறுபடியும் உருகி, அந்த கூலிங் போக போக அது உருகி தண்ணியாவே மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா அத யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாவே நீங்க தலைமுடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.